வணக்கம் 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 மக்களே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 2 மார்க்ல நிறைய பிரச்சனை இருக்குண்ணா. நான் வந்து 2 மார்க்கே அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படின்னா ஒரு 4லேருந்து 5 2 மார்க் அட்டன் பண்ணணும்னா, இல்லை எந்த லெசன்லேருந்து 2 மார்க் அதிகமாக வருதுன்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குண்ணா. ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லாமல் இருக்குண்ணா. என்னதான் பண்ணுறதுன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த லெசன்லேருந்து அதிகமாக 2 மார்க் வந்து செக் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம இருக்கிற பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணால் போதும். பட் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப். அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, 2 மார்க் இருக்கிற எல்லா பேப்பர்ஸும் 2023 இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் ஒரு கலெக்டிவாக எடுத்து வந்துட்டேன். 2024 பேப்பர் நீ எப்படி சாம்பிளுக்காக வச்சு அதை நீ டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுக்காக அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ 2023 வரைக்கும். ஓகே, அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க்ல இம்பார்ட்டண்டா இல்லையா? செகண்ட் லெசன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் செகண்ட் லெசன் 2 மார்க்கு இம்பார்ட்டண்டா இல்லையா? இதை பார்த்து எந்த லெசன் 2 மார்க் படிக்கணும், எந்த லெசன் 2 மார்க் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் இது. இப்போ எடுத்தோன்னே உனக்கு புரிஞ்சிருப்பாரு. வரேன். ஃபர்ஸ்ட் லெசன் இது சீனா லெசன் சாப்டரு. ஸோ அதில் 1 2 1.1 அப்படின்னா ஒரு கொஸ்டின், 1.2னா ஃபர்ஸ்ட் லெசன்ல 2வது கொஸ்டின். அதாவது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் பப்ளிக்லேயே மொத்தமாக 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க்கு இம்பார்ட்டண்டா? நான் சொல்லணும்னு இல்லை, உனக்கே புரியும். இதுதான் இது வரைக்கும் நடந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் 2 தடவை தான் கேட்டிருக்காங்க. அதில் பப்ளிக் கணக்குப்படி பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. அப்போனா அது இம்பார்ட்டண்டா? அப்போ அந்த நம்ம சாய்ஸ் சொல்லலாம்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அதை பாருங்களேன். சாப்டர்ல அது பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 3 4, அதாவது செகண்ட் லெசன்ல ஒரு கொஸ்டின், செகண்ட் லெசன்ல 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 4 5 6 7 8 9 10ன்னு இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் லெசன்ல தான் 2 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல எது அதிகமாக கேட்டிருக்காங்க நல்லா அப்படியே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இதுல நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியுது என்ன இருக்கும்னா 2.5 2.54 இதுல இருந்து அதிகமாக கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும். அதே மாதிரி 2.1ல இருந்து கேட்பாங்க. இது 2ல இருந்து மட்டும்தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பாருங்க, இயர்ஸ்லாம் பாருங்க. 2020 கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 2020 இங்கே பாருங்க, செப்டம்பர்ல 2. அந்த மாதிரி மோஸ்டா செகண்ட் லெசன்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் 5 மார்க் கேட்கறதுக்கு பாசிபிள் அதிகம். 2 மார்க். அப்போ உங்களுக்கு என்ன முக்கியமாக தெரிய வருது, இதில் செகண்ட் லெசனுக்கு 2 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ செகண்ட் லெசன்ல என்னென்ன 2 மார்க்னு செக் பண்ணி அந்த செக் பண்ண 2 மார்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம உட்காந்து படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் சாய்ஸ் விடுறோம், செகண்ட் லெசனை படிக்கிறோம். அப்போ ஒரு லெசன் சாய்ஸ் விடுறதுக்கு நமக்கு தைரியமாக சாய்ஸ் விடுறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படித்தோம்னா 1000 கொஸ்டின் படிக்க வேண்டிய இடத்துல 700 கொஸ்டின் படித்தா போதும், 90 எடுத்துடலாம், 95 எடுத்துடலாம். சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? இதுதான் மேட்ரு. ரைட்டு. அடுத்தது தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேப்பராக இருக்கும். அதை பாருங்கள், 2020 2021 22 23 லைனாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், தேர்ட் லெசனில் கம்பல்சரியாக பப்ளிக்கு ஒரு 3 மார்க் வருது. அப்போ ஒரு 3 மார்க் படிக்கணும் அப்படின்னா தேர்ட் லெசன் சூஸ் பண்ணிக்கணும். கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதுதான் மேட்ரு. இப்படி தான் 2 மார்க்கை படிக்கணும். நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் காட்டுறது காரணம் பப்ளிக்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும். இது 1. 2வது, எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி லெசன் வைஸ்ல உங்களுக்கு புரியும். அப்போ அந்த லெசன் நீ ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். இப்போ நல்லா படிக்கணும் என்ன பண்ணணும், இந்த லெசன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். ஆவரேஜ் படிக்கணும் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸை மட்டும் மாதிரி பார்க்கணும். இவ்வளோதான், சிம்பிள். அப்போ நல்லா படிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், ஆவரேஜாக படிக்கிறவங்க இதுல கொஸ்டின்ஸ் மட்டுமாவது பார்க்கணும். இது ரிப்பீட் ஆகிடும், அவ்வளோதான். ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸஸாக கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்களா ஃபுல் புக்கு, அதுக்காக. அடுத்தது ஃபோர்த் லெசன் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 தான் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. பாருங்க, 20 21 இது கோவிட்ன்றதை விட்டுருங்க, இது 2மே கோவிட். அப்போ 20க்கு அப்புறம் கேட்கவே இல்லை. அப்போ ஃபோர்த் லெசனில் பப்ளிக்கு அதிகமாக கேட்பாங்களான்னா லைட்டாக டவுட்டு. இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்கலாம், பட் லைட்டாக டவுட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபோர்த் லெசனுக்கு 5 மார்க் அதிகமாக படிச்சுக்கணும், 2 மார்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அதாவது எப்படின்னா, நான் 70 எடுத்தால் போதும், அதிகமாக படிக்க ஐடியாலே கிடையாது, கம்மியாக தான் படிக்கணும். பட் எதெல்லாம் படிக்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று படிச்சிடுறேன், அது எக்ஸாம் வராமல் போயிடுது, நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெசனை விட்டுரு. இல்லை நான் 80க்கு மேலே எடுத்தே ஆகணும்னா எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் ஆஃப் நிறைய தேவைப்படுது அப்படின்றத படிச்சு வச்சுக்கோ. ஏன்னா கம்மியான கொஸ்டின் தான், 2 மார்க் அதிகபட்சம் ஒரு 15 22 மார்க் தான் இருக்கும். அதனால சொல்கிறேன். ஃபிஃப்த் லெசன் இந்த பாருங்க, 1 2 3 3 தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 மார்க் அதாவது இல்லை, எல்லாமே 3 மார்க் கொஸ்டின். கம்பல்சரியாக 3 மார்க் கொஸ்டின் ஃபிஃப்த் லெசனில் தான் வரும். 1க்கு 2 கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். பட் அது 3 மார்க் நான் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி தருவேன்.
பட் இதே மாதிரி உங்களுக்கு 3 மார்க் வேணும் அப்படின்னா 3 மார்க் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இது 2 மார்க் நீங்க கமெண்ட் பண்ணீங்க, இந்த கமெண்ட்டுக்கு லாஸ்ட் வீடியோவில் 2 மார்க் கமெண்ட் பண்ணீங்க, அதுக்கான வீடியோஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்குறேன் பாருங்க. ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் நீங்க படிக்கிறதுக்காக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதில் ஒரு சில 2 மார்க்கும் 3 மார்க்கும் போட்டிருக்கேன். அப்போ ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப 2 வீடியோ இம்பார்ட்டன்டான வீடியோ அது போட்டிருக்கேன். அது நீங்கள் ஆல்மோஸ்ட் அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தவன் இப்போ அடுத்து இதை பார்க்க போறீங்க. இப்போ 5th லெசனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் சொல்லலாம். ஆனால் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் கம்பல்சரியாக படிக்கணும் 2 மார்க் பொறுத்த வரைக்கும். அடுத்து 6th லெசன் சொல்லவே வேணாம், கம்பல்சரியாக படிக்கணும். கம்பல்சரி ப்ராப்ளம்ல இவனையும் வச்சு கேட்பாங்க. இந்த பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பப்ளிக்லையும் இருக்கு. 20லேருந்து 23 வரைக்கும் இருக்கு, 24லையுமே இருந்தது. ஓகேவா? அப்போ ஆக மொத்தம் 6th லெசன் 5 மார்க் கம்பல்சரி. அதில் மோஸ்ட்டாக இந்த கோப்ளானர் கொஸ்டின் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துல பாருங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும், 6th லெசன் அட்டன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஐடியா. இது வந்து ஆவரேஜாக போய் என்ன பண்ணுறீங்கன்னா 6th லெசனில் 6.1ல் இருக்கிற 2 மார்க் மட்டும் 6.1 எடுத்துக்கோ. அதில் 100 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 100 கொஸ்டினில் 5 மார்க் 50 கொஸ்டின் போக, 3 மார்க் 30 கொஸ்டின் போக, 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் தானே இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ அதை மட்டும் படித்தாலே ஒரு அட்டன் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் இப்போ ஐடியாலஜி. இது மாதிரி தான் படிக்கணும். ஓகேவா? இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு பேப்பர் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா 6.1 இருக்குது. அப்போ லக்கிலி 6.1 கேட்பாங்க. பட் பேட் லக்லேயும் வரலாம். ஓகேவா? பட் கம்மியாக படிச்சுட்டு போகிறதும் நிறையா படிச்சுட்டு போகிறத விட எக்ஸாமுக்கு அதிகமாக இருக்கிறத படிச்சுட்டு போயிட்டோம்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குல்ல, அதான் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அப்போனா இதை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் தவிர இது 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின், பட் இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் கொஸ்டின் தான். அடுத்து 7th லெசன் இந்த பாருங்க, 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா பப்ளிக்லையுமே இருக்கும். 20, 21, 22, 23. 7th லெசன் பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 மார்க் நிறையா இருக்கும் இதில். ஏன்னா சின்ன 2 மார்க் நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். டாப்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாரும் இது சாய்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? 7th லெசன் சாய்ஸ் விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் விட்டாச்சு, அப்புறமா வந்து 4th விட்டாச்சு, 5th விட்டாச்சு, 3 லெசன் சாய்ஸ் விட்டோம் பார்த்துங்க. அப்புறம் 7th 1, 4 லெசன் சாய்ஸ் விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 8th கம்பல்சரியாக படிக்கணும்பா. 8th விடவே கூடாது. நீ 7th விடுறனா 8th விடவே கூடாது. ஏன்னா 8th கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பாருங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 21ல் கேட்டிருக்காங்க, 22, 23 எல்லா வருஷமும் இருக்கும். மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் தான் கேட்டுருவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ரேர்லி தான் 8.3, 8.4குள்ளேயே போவாங்க. 8.5 அதெல்லாம் வந்து அடுத்து 5 மார்க், 3 மார்க், 2 மார்க்ல பார்த்துக்கலாம். 3 மார்க் 8.56 இருந்தால் வரும். 8.7ல தான் 5 மார்க் வரப்போகுது. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் அதெல்லாம் 3 மார்க் பற்றி அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். வெறும் கொஸ்டினாக கொடுத்த கொஸ்டினை தேடுறதை விட இந்த மாதிரி படித்தா ஒரு ஐடியாலஜி வரும்பா தம்பி. ஏன் நம்ம படிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு ஐடியா வரும். ஓகே, இதெல்லாம் வருதுடா, இதெல்லாம் வராதுடா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், 7th லெசன் நம்ம சாய்ஸ் விட்டுருக்கோம். ஓகே, 4 லெசன் சாய்ஸ் விட்டுருக்கோம். 9th லெசன் பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க, 4 கொஸ்டின் தான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 9th லெசனே அதிகமாக கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 5 லெசன் ஆயிடுச்சு. பட் 10th லெசன் எப்பயும் போல கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா படிக்கிறோம், படிச்சுக்கோ. ஓகே, 11th லெசன் நல்லா படிக்கலையோ கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் மட்டும் ஃபுல்லாக பாரு. அதுலேருந்தே ஃபுல்லாக வந்துடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ்லேருந்து ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? நல்லா கவனிச்சா ஒரு ஐடியா இருக்கும் பாருங்களேன். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தா 2 மார்க் வந்துடும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பார்த்தாலே ஃபுல் 5 மார்க் வந்துடும். அதாவது 14 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்துடும். எல்லா லெசனும் படிக்கணும். ஓகே, சில லெசனில் மட்டும்தான் நடுவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் லெசனில் கெஸ் பண்ண முடியாது. செகண்ட் லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வரலாம். தேர்ட் லெசனில் கெஸ் பண்ண முடியாது. 4th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வரும். 5th லெசன் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வரும். 6th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வராது. 6.7லேருந்து மட்டும் தான் வரும். 7th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸும் வரும், அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸும் வரும். 8th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் வரும். 9th லெசனில் லாஸ்ட் 2 எக்ஸசைஸ்லேருந்து வரும். 10th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் வரும். 11th லெசனில் லாஸ்ட் 3 எக்ஸசைஸ்லேருந்து வரும். 12th லெசனில் லாஸ்ட்
மொத்தமே 2 எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதாவது 12.1 அதிகமாக கேட்பாங்க. இன்கேஸ் தான் 12.2 அதிகமாக கேட்பாங்க. அப்படி பார்த்தா லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக படித்தா அது 5 மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் ஃபுல்லாக படித்தா 2 மார்க். இப்போ பாருங்களேன், அப்படியே ஒரு லெசனோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிட்டே போகுது. இப்போ நான் ஆல்ரெடி 5 சாய்ஸ் விட்டாச்சு. நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லெசன் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? எழுதிக்காக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் சாய்ஸ் விட்டுரு, 4th லெசன் சாய்ஸ் விட்டுரு, 5th லெசன் சாய்ஸ் விட்டுரு, 7th லெசன் சாய்ஸ் விட்டுரு, 9th லெசன் சாய்ஸ் விட்டுரு. 5 லெசன் விட்டாச்சு. அப்போ எத்தனை லெசன் படிக்கிறோம்? 7 லெசன் படிக்கிறோம். இந்த 7 லெசன்ல இருந்து ஓகேவா உனக்கு கம்பல்சரியா 7 கொஸ்டின் வந்துடும். நான் சொல்றது நல்லா கொஞ்சம் 7 லெசன்ல இருந்து 7 கொஸ்டின் வந்துடும் 100%. ஓகே, 5 லெசன் சாய்ஸ் வர்றோம், 7 லெசன் தான் படிக்கிறோம், 7 தான் அட்டன் பண்ணணும், 7மே வந்துருச்சு. உனக்கு லக் இருந்தா அது கம்பல்சரியில் இருக்கும், லக் இல்லைன்னா கம்பல்சரியில் இருக்காது. அப்பனா 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 6ல் நம்மளோட பேட் லக்ல மறந்து போறது, இல்லை நான் இம்பார்ட்டன்ட்லாம் படிக்காம போறது, இதெல்லாம் வச்சு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் நான் சொன்ன இந்த 7 லெசனை ஃபுல்லா படிக்கிறேன்னா 7 கொஸ்டினும் இதுல இருந்து தான் வரும். நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோ. 7 கொஸ்டினும் இதுல இருந்து தான் வரும். இதை நான் இப்போ அனலைஸ் பண்ணல, எப்போதான் அனலைஸ் பண்றோம் அப்பனா பார்த்துக்கோ. என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் நான் இதை எழுதுறேன், லாஸ்ட்ல எழுதி வைக்கிறேன் பாரு, நல்லா நோட் பண்ணிக்கோ. செகண்ட் லெசன்ல இருந்து கம்பல்சரியா வரப்போகுது 2 மார்க். ஓகே, அப்புறமா தேர்ட் லெசன்ல இருந்து கம்பல்சரியா வரப்போகுது. 6th லெசன்ல இருந்து கம்பல்சரியா வரப்போகுது. 5th லெசன்ல இருந்து வர சொல்லிட்டேன்னா, அப்புறமா 8th லெசன்ல இருந்து கம்பல்சரியா வரப்போகுது. 10th லெசன், 11th லெசன், 12th லெசன். ஓகே, மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்கேன்? 7 தான் கொடுத்துருக்கேன். இந்த 7ல இருந்து கம்பல்சரியா 7மே வந்துடும். ஓகேவா? எப்படி நீ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிறத அரைகுறையா தட்டோட எழுதிடுவேன். ஓகேவா? 4th லெசனுமே 5 மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் போது அதுவும் எழுதிடுவேன். 7th லெசன் படிச்சுட்டு ஓரளவுக்கு நீ 5 மார்க்லாம் படிச்சதுன்னா அதுவும் எழுதிடுவேன். அப்போ நீ தைரியமா போயிடலாம் 7 கொஸ்டினுக்கு. பட் நான் சொல்றது 7 லெசன் கொடுத்து அதுல 7மே வரும்னு சொல்றேன். ஓகே, இது பேட் லக்கா இருக்கும் பட்சத்தில், அதாவது ஆஃப் இயர்ல பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 10 டிஸ்ட்ரிக்ட், 15 டிஸ்ட்ரிக்ட், 20 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட நீங்க எழுத போறீங்க. அப்போ பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்னா மினிமம் 20 செட்டாவது இருக்கும். அப்போ 20 செட்ல எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்களான்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேவா? பட் ஆனால் இது பப்ளிக்குக்கான ஸ்ட்ராட்டஜியாவுமே நீ பயன்படுத்திக்கலாம். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த லெசன்ஸ்ல இருக்க 5 மார்க் எதையுமே விடாம ஃபுல்லாத்தையுமே படிச்சிடணும். 2 மார்க்ல, சாரி 2 மார்க்குக்கு இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். இதுல ஒரு பிசர் கூட கூடாது. நினைக்கலாம் நான் 10th லெசன் ரொம்ப கஷ்டமாச்சேனா அப்படின்னு. 10th லெசன் கஷ்டம் தான், ஆனால் 2 மார்க் ஈஸி. 10th லெசன் 5 மார்க் கஷ்டம், 10th லெசன் 3 மார்க் கஷ்டம். 10th லெசன் 2 மார்க் கஷ்டம் கிடையாது, அது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் 11th லெசனும் 2 மார்க்குன்னு தேடுறா, 2 மார்க்கு 2 மார்க்கா தேடு. அப்போ இவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர். அப்போ அதுல எவ்வளவு கஷ்டமா கேட்க முடியும்? எவ்வளவு கஷ்டமா கேட்டுருவான் அவன். 5 மார்க்கே படிச்சிட்டோம், 2 மார்க் எந்த டஃபா கேட்க முடியும் அவனால? முடியாது. ஓகேவா? 6th லெசன்ல மட்டும்தான் 2 மார்க் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டஃபா இருக்குமே தவிர மற்ற எல்லாமே ஈஸி தான். ஸோ 2 மார்க் இதுக்கப்புறம் பயப்படவே கூடாது, பயமே இருக்கக்கூடாது. சப்பா மேட்ரு. நல்லா கொஞ்சம் சொன்னது சப்பா மேட்ரு. சாகுறோம் தூக்குறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் யாருன்னா 2 மார்க் வந்து ஆனால் இந்த மாதிரி பயமா இருக்குண்ணா அப்படின்னு எக்காரம்னு சொல்லக்கூடாது. ஐடியாலஜியை புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லெசன் சாய்ஸ் விட்டுரு, 4th, 5th, 7th, 9th அதாவது சாய்ஸ் விட்டுரு. நான் சொல்றது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நல்லா படிக்கிறவன் அதையுமே விடக்கூடாது, ஏன்னா கம்பல்சரியில நம்ப முடியாது. நான் பாருங்க கம்பல்சரி இல்லாம தான் சொல்லியிருக்கேன். கம்பல்சரிக்காக ஃபுல்லா படிச்சிரு, எல்லாத்தையுமே பாருங்க. ஃபுல் மார்க் வேணும்னா ஃபுல்லா படிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சில பேர் கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. அது என்ன விஷயம்னா, இதை மட்டும் படித்தால் போதும். அது ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கும்போது கேட்கவே கூடாது தம்பி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்பா அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்றேன் பாருங்க. ஃபுல் புக் இருக்கு, 100 கொஸ்டின், ஒரு 1000 கொஸ்டின் இருக்கு வச்சுக்கோங்க. 1000 கொஸ்டின் 100 கொஸ்டின் கொடுக்கணும்னா அந்த 100 கொஸ்டின் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு 900 கொஸ்டின்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க கேட்கறது புரியுது, உங்களோட வலி எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், எல்லாமே புரியுது. பட் அப்புறம் எதுக்கு அவன் 1000 கொஸ்டின் வச்சுக்கிட்டு எதுக்கு அவன் 100 கொஸ்டின் கொடுக்குறான்? அந்த 100 கொஸ்டின்ன்றது உனக்கு எவ்வளவு மார்க் போதும்னு நினைக்கிறீங்க அது பொறுத்து தான் இருக்கு. நீ 100 மார்க் வேணும் ஆனா 50 கொஸ்டின் தான் படிப்பேன்னா முடியாது. எனக்கு 50 மார்க் போதும், 50 மார்க் எவ்வளவு படிக்கணும் அப்படின்னா ஓகே, இந்த ஐடியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இதை மட்டும் போதுமானு கேட்கற, ஆனா சென்டம் வரைக்கும் எதிர்பார்க்கறேன், அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஓகேவா? 60, 70, 80 இதுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா பண்ண முடியும். 90 வரைக்கும் ஐடியா பண்ணலாம், 95 வரைக்கும் ஐடியா பண்ணலாம், 93 வரைக்கும் ஐடியா பண்ணலாம். பட் 100க்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஃபுல்லா தான் படிக்கணும். ஓகே, இப்போதைக்கு எக்ஸாமுக்கு ஓகே ஆனா சூப்பரா இருக்கும். ஓகே சூப்பர், கண்டிப்பா இது மட்டும் போதும்.
ஓகேவா? பட் நான் சொன்ன ஐடியா தானே தவிர, இந்த லெசன்ஸ் தானே தவிர, இந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. மேல இருந்த இந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு ஐடியாலஜி. இந்த லெசன்ல எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க. லெசன்ல 5 கொஸ்டின் தான் படிப்பேன்னா அப்படின்றவங்க மட்டும் இதை பாருங்க. ஓகேவா? அப்படி இல்லாதவங்க என்ன பண்றீங்க? இந்த லெசன்ஸையாவது ஃபுல்லா பாருங்க. ஓகே, இந்த லெசன்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட, அதாவது நம்மளோட பிடிஎஃப்ல இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொன்னேன் 9th லெசன் வேணாம்னு சொல்லிட்டேன். 9th லெசன்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு? இந்த ஒரு 3 கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின், மொத்தமா 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 4 கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன லெசன் மட்டும் சொல்லிட்டேன், அப்புறம் 7th லெசன் மட்டும் சொல்லிட்டேன். 7th லெசன்ல இந்த 7 கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஓகேவா? 5th லெசன்ல இந்த 3 கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா ஓகே, நம்ம எக்ஸாமுக்கு 7 லெசன் இம்பார்ட்டன்ட் லெசனும் படிச்சிட்டோம். அதே சமயத்துல ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினும் நம்ம விட்ட லெசன்ல படிச்சு வச்சிருக்கோம். அப்போ அதை டஃபா கேட்கறான்னா இதுல ஈஸியா கேட்பான். அப்ப இதுல ஈஸியா கேட்கும் போது இதுல இருந்து வந்துடும். இல்ல அதுல ஈஸியா கேட்பாங்கன்னா இது நமக்கு வேண்டாம், நமக்கு அதை படிச்சு வச்சிட்டோம்ல, அப்ப அதுல இருந்து வந்துடும். ஆக மொத்தம் நீ 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுவ. உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். நான் பாத்துக்கிறேன் உங்களை. ஜஸ்ட் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஐடியாலஜில நம்ம தான் கில்லி, கவலையே பட வேண்டாம். சூப்பரா மார்க் எடுக்க வச்சிடலாம். நம்ம சொல்றது தான் வரும். கவலையே வேண்டாம். ஜாலியா இருங்க. சில். டாட்டா. பை பாய்.